ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம புதினா துவையல் எப்படி சிம்பிள் அண்ட் டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் 2 கையளவு புதினா நல்லா வாஷ் பண்ணி எடுத்துருக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கீறி எடுத்துக்கிறேன். 2 சில்லு தேங்காய், அதை நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 3 பூண்டை எடுத்துருக்கிறேன், அது ரசப்பூடு. அடுத்து ஒரு துண்டு அளவு புளி. இப்போ நம்ம துவையல் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயை எடுத்துகிட்டு அந்த கடாயில் சின்ன குழிக்கரண்டிக்கு 2 குழிக்கரண்டி அளவு எண்ணெய் எடுத்துகிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காவை போட்டு புளி, பூண்டு, அப்புறமா பச்சை மிளகா போட்டு எல்லாமே ஒட்டுக்காவே போட்டு நல்லா வதக்கிக்கலாம். நல்லா வதங்கணும். தேங்காவோட நிறம் நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வரைய நல்லா அதை வதக்கி விடுங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து எப்படி வதங்கியிருக்குன்னு பார்க்கலாம். இந்த அளவுக்கு நல்லா செவக்க வறுத்து எடுத்து வச்சுருங்க ஒரு பவுலில். இப்போ அதே எண்ணெயில் நம்ம எடுத்து வச்சுருக்க புதினா, அப்புறம் கொஞ்சமாக கருவேப்பிலை. எதுக்குன்னா சின்ன குழந்தைங்க கருவேப்பிலாம் சாப்பிட மாட்டாங்க, ஸோ அதனால் இதில் போட்டு வதக்கிட்டால் தெரியாது. அதையும் எடுத்து ஒரு பவுலில் பார்த்துட்டு இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்திங்கன்னா நமக்கு டேஸ்டியான ஹெல்த்தியான புதினா துவையல் ரெடி.